இந்த தியரம் பாருங்க, ஹால்ஸ் தியரம் இல்லைன்னா இந்த ஹால்ஸ் மேரேஜ் தியரம் கேட்பாங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ்னு இருக்கும் கொஸ்டின், எப்பவுமே ஸ்டேட் அண்ட் ப்ரூவ்னு இருக்கும். அதனால ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இல்லை லெட் ஜி போட்டு ப்ராக்கெட்டில் ஏ கமா அப்படின்னு போட்டுருக்கோம். இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இது வந்து பைபார்டைட் கிராஃப். பைபார்டைட் கிராஃப்னா உங்களுக்கு தெரியும், வெர்டெக்ஸ் செட்டு ரெண்டு இருக்கும், V1 V2 வித் அதான் கார்டினாலிட்டி ஆஃப் A is equal to N. A ல வந்து n வெர்டிசஸ் இருக்கு, B is equal to m வெர்டிசஸ். Then there exists a set of n independent edges. இதுவரை நீங்க இண்டிபெண்டன்ட்னா என்னன்னு படிச்சிருக்க மாட்டீங்க. சொல்றேன், இண்டிபெண்டன்ட் edges in G if and only if S. இங்க வந்து கார்டினாலிட்டி ஆஃப் NG of S greater than or equal to cardinality of S. இந்த இதோடைய மீனிங் வந்து என்னன்னா நெய்பர். இப்போ உங்களுக்கு தெரியாத வந்து இல்ல இண்டிபெண்டன்ட் இந்த நெய்பர். ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட்னா என்னன்னா இப்போ இங்க ஒரு ரெண்டு பீசஸ் x y z இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும். இப்போ 4 எட்ஜ் இருக்கு, இது E1 E2 E3 E4. இந்த E1 எட்ஜஸ் யூஸ் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. E1 x1 சரி x y அடுத்து E3 சூஸ் பண்ணிக்கங்க. E3 மோ ZW இந்த ரெண்டு எட்ஜுக்கும் காமன் பாயிண்ட் இல்ல சார். அந்த மாதிரி இருந்தாங்க, அதுக்கு பேர் இண்டிபெண்டன்ட். இப்போ E1 ஐயும் E2 ஐயும் இண்டிபெண்டன்ட் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா y காமன் ரெண்டு எட்ஜ் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே. அப்ப அந்த கண்டிஷன் இல்லாம பார்த்தா இண்டிபெண்டன்ட். எஸ். இப்போ அடுத்து இந்த n நெய்பர். இந்த y உடைய நெய்பர் என்னன்னா y எதுல கனெக்ட் ஆயிருக்கு? x னே இருக்கு, w s வந்து y மட்டும் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. s is equal to y அப்படின்னு வெச்சுக்கோங்க. ng of s என்ன வரும்? ng of s x ரெண்டு இருக்கா? x w. இந்த கண்டிஷனை பாருங்க. கார்டினாலிட்டி போட்டோம்னா கவுண்டிங் தானே, நெய்பருக்கு வந்து ரெண்டு x w எல்லாமே சூட்டாக சொல்ல முடியும். இதுக்கு அதனால அப்படி இருக்கு. மினிமம் ஒரு வெர்டெக்ஸ்க்கு ஒரு நெய்பர் இருக்கு. அதனால தான் இங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இதுதான் பேசிக் கான்செப்ட். எல்லா தியரமுமே வந்து டெஃபினிஷன்ஸ் தெரிஞ்சா தான் நம்ம சால்வ் பண்ணணும். இதுல என்ன அசீவ் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அசீவ் பண்ணிக்கிட்டு இதை ப்ரூவ் பண்ண போறோம். இந்த உங்க ஹச்னு போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த கண்டிஷனுக்கு பேரு ஹால்ஸ் கண்டிஷன். அது சிம்பிளா நம்ம இந்த தியரம் ஃபுல்லா யூஸ் பண்ண போறோம். ஹச் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த எல்லாத்தையும் அசீவ் பண்ணிக்கிட்டு ஹால்ஸ் கண்டிஷனை இந்த கிராஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே சார். First bipartite graph let g of a first line let g of a comma b be a bipartite graph with cardinality a is equal to. அடுத்து என்ன சொல்றோம்? n independent edges in G ல n independent edges இருக்குங்கறத அடுத்த லைன்ல G has n independent edges. அந்த edges எப்படி இருக்குன்னு சொல்லணும்ல, எப்படி எழுதணும் இந்த எக்ஸாம்பிள்ல. ஆமா சார். அதே மாதிரி x1, y1, x2, y2 etc. xn, yn. இதுதான் n independent edges. இங்க s is a subset of a. இதுக்கு s க்கு ப்ரூவ் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ அது என்ன பண்ணுறேன்னா let
S is equal to xi1 comma xi2 etc. S வரைக்கும் S is a subset of A. இப்ப இதுல பாருங்க ஏலேயே n அதாவது G ல n இண்டிபெண்டன்ட் edges S இதுக்குள்ள தான் இருக்கு. S இதுக்குள்ள தான் இருக்கு. ஏலேயே இண்டிபெண்டன்ட் edges இருக்குறதுனால S ல கன்ஃபார்மா இருக்கும்ல? இருக்கு சார். ஏல வந்து இவ்வளவு n வெர்டிசஸ் இருக்கு. n வெர்டிசஸ் இருக்க போவே n இண்டிபெண்டன்ட் edges இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்ப அதுல இருந்து ஒரு சின்ன கலெக்ஷன் தானே S ஆகுது. S is a subset of A. அப்ப கண்டிப்பா S ஏல S க்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் edges இருக்கும். அது எப்படி இருக்கும்? therefore xi1 comma yi1 xi2 comma yi2 etc. xis comma yis இதெல்லாம் என்ன S இண்டிபெண்டன்ட் edges னு சொல்லிரலாமா? சொல்லலாம் சார். yes independent edges. S இண்டிபெண்டன்ட் ஷார்ட் ஃபார்ம்ல போடுறேன். independent edges. இதுல x ல ஆரம்பிக்கிறதெல்லாம் எங்க இருக்கும்? A ல இருக்கும். நம்ம இங்க எழுதுறது S is a subset of A. இது x இது x எல்லாம் x ஃபுல்லா இதுல A s ல இதுல வரக்கூடிய இந்த yi1 yi2 yis இதெல்லாம் எதுல இருக்குன்னா n of s ல நெய்பர் சொன்னோம்னா இங்க ஆமா y ல எதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் நெய்பர் சொல்றோம். அதே கான்செப்ட் தான் இங்க x ல yi1 கனெக்ட் ஆயிருக்கு x ல அதே மாதிரி yis வந்து xis ல கனெக்ட் ஆயிருக்கு. therefore yi1 yi2 etc. yis எதுல இருக்கும்? n of s இல்லன்னா r in n of s னு போடணும். அடுத்த ஸ்டெப் என்ன? இது மாடுலஸ் இல்ல, இதுவே கார்டினல். இந்த கண்டிஷன் கார்டினாலிட்டினா எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இதுக்கு கார்டினாலிட்டி பார்க்கணும். இது வந்து இப்ப நம்ம பிளாங்க்ஸ்னு போடலாம், இல்லனா சப்செட் ஆஃப்னு போடலாம். இந்த பிளாங்க்ஸ்னா அதுக்குள்ள இருக்குன்னு தான் அர்த்தம். சப்செட்னால அதுக்குள்ள இருக்கு. அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்றேன்? நம்ம சப்செட்னே யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா கார்டினாலிட்டி பார்க்க போறோம். மாடுலஸ் கார்டினாலிட்டி இந்த சப்செட் எப்படி மாறுதுன்னா less than or equal to கவுண்டிங்ல வருதுன்னா சரியா? ஓகே சார். இது என்னது? எஸ் ஆர் சார். this implies the cardinality of s ஆர் yes less than or equal to cardinality of n of s. false condition satisfy ஆச்சா? yes sir. satisfy. so first half and the second assume பண்றது bipartite graph false condition independent edges இருக்கு, அதாவது n independent edges இருக்குன்னு போடுறோம். இதுதான் செகண்ட் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் புரியுதா? புரியுது சார். என்ன அசியம் பண்ணணும்? கான்வெர்ஸ்ல ஜிங்கிறது கிராஃப்ல ஜி சாட்டிஸ்ஃபைஸ் h ன் ஃபார்முலா முடிச்சுக்கோ. h ன் முடிச்சுக்கோ சார். g let
let G the be a graph bipartite. இந்த bipartite bracket போட்டோம்னாலே bipartite graph graph satisfied. And G satisfies H Hங்கிறது Hall's condition என்ன நம்ம ப்ரூவ் பண்ணனும் to prove G ல n independent has n independent just இதுல எப்படி ப்ரூவ் பண்ணலாம் இதுல எப்படி ப்ரூவ் பண்ணலாம் இண்டக்ஷன் மெத்தட்ல ப்ரூவ் பண்ணலாம் we prove this result by induction on அது இந்த ஒரு லைன் இருக்கீங்க ஆமா அந்த இது சார் அந்த என்ன கார்டினாலிட்டி ஆஃப் A ல எவ்வளவு வெர்டிசஸ் இருக்கு B ல எவ்வளவு வெர்டிசஸ் இருக்குன்றது இந்த ஒரு லைன் அண்டர் போட்டு இந்த கமா போட்டு கார்டினாலிட்டி ஆஃப் A is equal to n and cardinality B is equal to m. We prove this result by induction on n induction மெத்தட்னா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் என்ன n க்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்ணுவோம் அடுத்து 2 சப்ஸ்டிட் பண்ணுவோம் இப்படியே ஏதோ ஒரு ஸ்டேஜ் வரையும் ப்ரூவ் நடக்கும் இதுதான் இண்டக்ஷன் மெத்தட் நான் என்ன பண்றேன் put n is equal to 1 போடுறேன் இப்போ n is equal to 1 னா cardinality of A is equal to 1 இப்போ A ல ஒரே ஒரு pieces இருக்குன்னு அர்த்தம் this implies cardinality A is equal to 1 னா ஒரே ஒரு வெர்டெக்ஸ் அந்த வெர்டெக்ஸ் நம்மளா பேர் கொடுத்துக்கலாம் x1 கூட பேர் cardinality A is equal to 1 னால therefore there is a vertex x1 in x1 ங்கற ஒரே ஒரு வெர்டெக்ஸ் இருக்கு இங்க பாருங்க இதுல நம்ம G satisfies H ங்கற போட்டுட்டோம் G satisfies H G satisfies Hall's condition Hall's condition என்ன இப்போ S ங்கிறது இந்த எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா S ன்னு y ன்னு ஒரே ஒரு வெர்டெக்ஸ் இருக்குது ஒரே வெர்டெக்ஸ் அதுடைய நெய்பர் கண்டிப்பா ஒன்னு இருக்கும் மினிமம் ஒன்னு இருக்கும் அதுதான் இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தெரியும் அதுல இருந்து நம்ம என்ன சொல்லிரலாம் x1 க்கு ஒரு நெய்பர் இருக்குன்னு சொல்லிரலாம் therefore there is a neighbor வந்து நம்ம n of x1 சொல்லலாமா n of x1 சொல்லலாம் n of x1 எங்க இருக்கும் b ல இருக்குமா b பைபார்ட்டைனாலே a ல ஒரு கலெக்ஷன் ஆஃப் வெர்டிசஸ் இருக்கும் b ல ஒன்னு இருக்கும் a ல இருக்க ஒவ்வொன்றும் b ல கனெக்ட் ஆயிடும் வா x1 வந்து a ல இருக்கு x1 உடைய நெய்பர் வந்து b ல இருக்கு x1 க்கு ஒரே ஒரு நெய்பர் தான் இருக்கணும்ங்கற அவசியம் இல்லை மினிமம் இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரெண்டு நெய்பர் இருக்கு இப்போ இந்த மாதிரி நிறைய போறோம் இப்போ இப்படி போட்றேன்னா என்ன நெய்பர் z வரும் இதுல இந்த சேஞ்ச் வர போறது அப்படியே சார் இருக்கிறது ஒண்ணு கனெக்ஷன் நம்ம இன்கிரீஸ் பண்ண நமக்கு நெய்பர் இங்க நம்ம வந்து n is equal to 1 there is a neighbor n of x1 in b அடுத்த ஸ்டெப்ல இந்த n of x1 என்ன எடுத்துக்கறேன்னா take n of x1 is equal to y1 இந்த y1 எதுல இருக்குன்னா b ல இருக்கு இந்த ரிசல்ட் ட்ரூ ஆயிருமா இதை செக் பண்ணி பாருங்க a b a ல ஒரே ஒரு வெர்டெக்ஸ் ஒரே x1 b ல ஒண்ணே இண்டிபெண்டன்ட் இப்போ சப்போஸ் இங்க இப்படி இருக்கு
இப்படி இருந்தாலும் இண்டிபெண்டன்ட் தான். ஏன்னா ஒரு ஒரு ஒண்ணு நான் இதை எடுக்கணும். இல்லைன்னா மேல எடுக்கணும். அதை எடுக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு தான் எடுக்கணும். இப்போ மூணாவது பாயிண்ட் எடுத்தா அப்போ வந்து ஏதாவது ஒண்ணு தான் எடுக்கணும். சூஸ் பண்ணணும். சோ ட்ரூ. The result is true. ஒண்ணுக்கு வந்து this result is True. இந்த ரிசல்ட் ட்ரூ ஆகுதுன்னா அடுத்து இதே மாதிரி n is equal to 2. ஆமா. இங்க வரல இங்க ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இங்க இத நம்ம எடுக்க முடியாது. இது எக்ஸாம்பிளுக்கு போட்டுறேன். இத எடுத்தோம்னா இத எடுக்க அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். இது சிம்பிளா இதை ஞாபகம் வச்சுக்கணும். E1 சூஸ் பண்ணோம்னா E2 எடுக்க முடியாது. இந்த ஏஜ் எடுக்க முடியாது. E5 E1 E5 எடுக்க முடியாது. E1 E4 எடுக்க முடியாது. E2 எடுக்க முடியாது. E1 E3 E1 இதே மாதிரி வேற என்ன இருக்கு? E2 E4 E4 அவ்வளவுதான் சார். வேண்டி வரது முடிச்சா this result is True. n is equal to 1. இன்டெக்ஷன் மெத்தட்னா உங்களுக்கு தெரியும் 1 2 ஏதோ ஒரு ஸ்டேஜ் வரையும் 2 ன்னு அசைன் பண்ணுவோம். ஏதோ ஒரு ஸ்டேஜ்னா இப்ப n - 1 ன்னு எடுத்தோம்னா n வெர்டிசஸ்க்கு இது ட்ரூ ஆயிருதா ன்னு செக் பண்ணனும். இதுதான் இன்டெக்ஷன் மெத்தட். இப்போ இங்க அசைன் பண்ணியாச்சு. assume that this result is true for n - 1 vertices. அப்ப அந்த n - 1 vertices இருக்க மாதிரி ஒரு கிராஃப் நமக்கு காட்டும். ரெண்டு கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க. ஹால்ஸ் கண்டிஷன் தான் நம்ம அசைன் பண்ணிருக்கோம். இதுதான் ஹால்ஸ் கண்டிஷன். இது நம்பர்ல பாருங்க. சப்போஸ் 4 greater 5 இருக்கு. greater than or equal to 3. 5 நம்பர் எடுக்கணும். x greater than or equal to 3. ரெண்டு பாசிபிலிட்டி. ஒன்னு x equal to 3 ஆவும் இருக்கலாம். இல்ல greater than 3 ஆ இருக்கலாம். greater than 3 னா என்ன? 3 plus 1 அதாவது 4 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த 3 க்கு plus 1. அதே மாதிரி இங்க ரெண்டு பாசிபிலிட்டி. ஒன்னு ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் s, இன்னொன்னு கிரேட்டர் than கார்டினாலிட்டி ஆஃப் s. இப்போ கிரேட்டர் than வந்துச்சுன்னா நம்ம இங்க என்ன பண்ணலாம்? 3 + 1 இந்த மாதிரி கேஸ் 1 n g of s கார்டினாலிட்டி greater than equal s plus 1 equal to greater than or equal to Equal. greater than 3 னா okay 3 க்கு எடுத்துக்கணும். greater than or equal to கார்டினாலிட்டி ஆஃப் s. let இப்போ இந்த L கிராஃப் பாருங்க. graph ஆகும் சார் yes L அப்படினு ஒரு கிராஃப் ஃபார்ம் பண்றோமா? ராமசாமி கன்சிடர் கன்சிடர் L அப்படிங்கிறது ஒரு பைபார்ட் கிராஃப். எதுல இருந்து ஃப்ரேம் பண்றேன்னா G ல இருந்து ஒரே ஒரு வெர்டெக்ஸ் மட்டும் கட் பண்ணோம். அந்த இந்த பாருங்க எல்லாம் சேர்ந்தது G. இந்த G ல இந்த போர்ஷன் இத மட்டும் கட் பண்றோம். x1 ம் y1 ம் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த x1 ம் y1 ம் கனெக்ட் ஆயிருக்கும். நான் என்ன பண்றேன்? L அப்படினா A1, B1 B1 which is equal to G of A, B போடலாம். G minus x1, y1. இப்போ இத கட் பண்ணிட்டோம்னா இந்த பாருங்க மேல இருக்கக்கூடிய இத மட்டும் மறைச்சிட்டீங்க. கீழே இருக்கிறது எல்லாம் சேர்ந்தது தான் எல்லாம் A1 சொல்றோம். இது ஃபுல்லா B1 சொல்றோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்றேன்னா T ன்னு ஒரு சப்செட் எடுக்கறேன்னா ஆமா சார் T ன்ற T சப்செட் இல்ல T is a subset of A1. இதுல A1 ஃபுல்லா எழுதிருங்க சார் ஒண்ணுதான் அத T is a subset of A1. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா T உடைய நெய்பர்ஸ். இந்த T உடைய நெய்பர்ஸ் எங்க இருக்கும்? இதுல இருக்கும் கீழ. இது நம்ம என்ன சொல்றோம்னா n of T. L இல்லையா? ஆமா சார் இதுல இருந்து இதுவரையும் இருக்கக்கூடிய n of T நெய்பர் T உடைய நெய்பர்னா n of T. இப்போ
இப்போ ng of t பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? அப்போ y1 வரும். ng of t னா இந்த x1 சேர்த்து வரும். கட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஆமா சார். அதாவது g ன்னு வரும். இத கட் பண்றதுனால கிடைச்சது L. நம்ம என்ன செய்றோம்? ng of t பார்க்கணும். ng of t னா இது ஃபுல்லா சேர்ந்து NL of t இதுல தான் t இருக்கு. ஆமா சார். இதுடைய நெய்பர்ஸ் இங்கேயும் இருக்கலாம், இதுலயும் இருக்கலாம். y1 ல இருக்கு. y1 ல G n g of t equal subset of n L of t union y1 ஜிங்கிறதுனால y1 ல சேர்க்கிறோம். அடுத்த ஸ்டெப்ல cardinality Cardinality. this implies cardinality of n g of t subset வந்து Less than n. n Cardinality L of t plus Plus ஒரே ஒரு எலிமெண்ட் தான் ஒண்ணு. 1 போடும். இப்பமா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இதுல t NL of t க்கு இது ப்ரூவ் ஆகுதா? பார்க்கணும். this implies இதை எப்படி எழுதலாம்ப்பா? cardinality of L of t greater than or equal to cardinality ng of t minus minus 1 sir. minus நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிருக்கோம்னா g ஆமா ஹால்ஸ் கண்டிஷனை satisfy பண்ணும் அப்படின்றது. அதாவது this result is true for n minus 1 vertices. ஆமா சார். நம்ம ஒரு வெர்டெக்ஸ் கட் பண்ணிருக்கோம் already. ஆமா சார். g satisfies ஹால்ஸ் கண்டிஷன் நம்மளுடைய அசம்ப்ஷன். assumption So அதனால என்ன பண்றேன் ng of t க்கு பதிலா cardinality t பேஸ் பண்றதுல என்ன ஆமா சார் சார் plus 1 minus 1 minus 1 cancel ஆயிட்டு t இருக்கும். அங்க வந்துருச்சு சார். இத மட்டும் பார்க்கணும். அத மட்டும் வந்துருச்சு சார். ஹால்ஸ் கண்டிஷன் Satisfy ஆயிடுச்சு. L இல்லைங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலாம்? கேஸ் ஓவர் ஆயிடுச்சா? ஆமா சார். L satisfies அடுத்த லைன்ல that is L satisfies Hall's Hall's condition. condition. Hall's condition. L satisfies Hall's condition. Hall's condition. That's an element. வேற என்ன? By By induction hypothesis ஆ? hypothesis n minus 1. By induction Height hypothesis. அதாவது இது எதுக்கு இந்த நம்ம கொண்டு போறோம்னா this result is true for n minus 1 க்காக சொல்லிருக்கோம். அப்ப இங்க by induction hypothesis என்ன இருக்கும்? n minus 1 independent edges. independent. L ல by induction hypothesis L has n minus 1 independent Edges. The edges. ஏன் L கொண்டு வந்திருக்கேன் தெரியல. தெரியும். G ல n இருக்கும். L. ஆமா சார். இது n minus 1. அடுத்த கேஸ் இருக்கு. Case 2 sir. Case 2. கேஸ் 2. இப்போ நம்ம இங்க நம்பருக்கு சொன்னல அதே மாதிரி தானே. ஆமா சார். நம்பர் சொன்னமா equal to ஓ கிரேட்டர் அது ஈக்குவலாவும் இருக்கலாம்ல. இருக்கலாம். equal equal to 3. அப்போ இங்க கேஸ் 2 Case 2. n g of Yes. s Equal to cardinalities. for some எல்லாத்துக்கும் அப்படியே இருக்காதுல்ல. ஆமா சார். எல்லாத்துக்கும் இருக்கலாம். s subset subset of A. let let இங்க என்ன பண்றோம்னா yes graph அதே graph அதேதான் அதே graph ஆனா கீழ மட்டும் s ன்னு வரும். இங்க ஒரு கரெக்ஷன் s ஆமா சார். இது s உடைய
நெய்பர் Neighbor. n of s. n of s. ஏல எவ்வளவு வெர்டிசஸ் இருக்கு? கார்டினல் ஆஃப் ஏ வந்து n. நம்ம இது சிம்பிளா a மைனஸ் s. S ன்னு சொல்றோம். இங்க இது n ஆஃப் s. b minus n of s. B minus N. இங்க இது வந்து n ஆஃப் s சொல்றோம். அங்க b minus n of s. Minus N of S. இப்போ வந்து கேஸ் 2 வந்து இந்த மாதிரி கொண்டு போறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து t is a subset of a1 ன்னு எடுத்தோம். ஆமா சார். இங்க வந்து t is a subset of s ஆ S சார் இங்க. t ரெண்டு கேஸ் ஒரு இதுலயும் ஆமா சார். t வந்து இங்க இருந்தா எப்படி? இதுல இருந்தா எப்படி இருக்கு? அதாவது a minus s ல இருந்தா எப்படி? s ல S ல இருந்து. ரெண்டே பாசிபிள். ஆமா சார். n of s s உடைய Neighbor. இப்போ நம்ம இந்த s ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லணும். ஆமா சார். அடுத்தீங்க Let s is equal to S1 a வந்துட்டாலே நம்ம என்ன x1 x2 etc. xs. ஆமா சார். அதே மாதிரி n of s ல N of X ல y1 Y1 y2 etc. R r நடத்துவோம் சார். ரெண்டுமே S ன்னு போட முடியாது. r கூட இருக்கும். மாறி Consider அடுத்து என்ன செய்ய போறேன்? consider t-ஆ ஆமா சார். சப்ஸ்டிட் எடுக்க போறோமா? இந்த Consider. ரெண்டு கிராஃப் இருக்கு இல்லையா? ஆமா சார். இதுல பாருங்க. ரெண்டு இருக்கு சார். ரெண்டு இருக்கு சார். இது ஒரு பாத். இந்த Path. கிராஃப் t. P ன்னு எடுத்துப்போம். இது வந்து இந்த கிராஃப் இருக்கு இது. அது Q. ன்னு எடுத்துப்போம். q நடத்துறோம். அடுத்த லைன் இங்க போட்டு வரோம். போட்டா கன்சிடர் Consider the Consider the graphs. ரெண்டு கிராஃப் இருக்குல்ல? ஆமா சார். அது அப்படியே எழுதுங்க சார். P P of S, S, n of s and and q Q வந்து என்னது? a minus A s minus S, comma b minus n of s. ரெண்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா T ன்னு ஒரு செட் இதுக்குள்ள இருக்க மாதிரி எடுக்கணும். ஆமா சார். T is a subset of Subset of S. T is a subset of s. அடுத்த ஸ்டெப் என்னன்னா T உடைய நெய்பர். neighbor இதெல்லாம் சேர்ந்தது என்னது? P ன்னு சொல்லுங்க சார். p இது வந்து Q. இப்ப நம்ம இங்க என்ன பார்க்க போறோம்? NP of T பார்ப்போம். NP. NP of T னா நம்ம சொல்ல முடியும். ஆமா சார். np of t T இங்க இருக்கிறதுனால np NP of t T T. equal இந்த NP of T equal to எப்படி இருக்கும்னா NG of G of NG. நம்ம இங்க எதையும் கட் பண்ணல. கட் பண்ணல சார். என்ன சொல்றோம்? இந்த S இங்க இருக்கு, A plus S இங்க இங்க இருக்கு. இருக்கு. So, அதனால NG ng of t கேஸ் ஒன்ல அதுல வந்து கட் பண்ணோம். கட் பண்ணோம் சார். கட் பண்ணல. NP of இப்போ cardinality Cardinality. போட்டுட்டு cardinality of NP NP of T equal to to cardinality of ng NG of t நம்ம அசம்ப்ஷன் வந்து Greater G than satisfies H H. false condition. So அதனால greater than t நம்ம இதையும் கம்பைன் பண்ணலாம். சேர்த்து this implies cardinality of NP of T greater than or equal to cardinality of P P satisfies H. H ன்னு சொல்லிருக்கேன் சார். Therefore p satisfied h satisfies H H. by இப்ப P satisfies H by at the step by induction Induction hypothesis. hypothesis p P E has S independent edges. ஏன்னா S ல ஆமா சார். S ல இருக்க வெர்டிசஸ் Yes. நம்ம போட்டோம் x1 x2 T etc. S வரை வரைக்கும் இருந்ததுனால S வரைக்கும் independent edges. அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம்னா Consider. T வந்து இங்க இங்க இருக்கு சார். T is a subset of A minus S. a minus s S. அடுத்த ஸ்டெப் T வந்து இங்க இருக்கு. ஆமா சார். இங்க இருக்க மாதிரி எடுத்தோம். t subset of a minus s S S A minus S. s நான் இங்க என்ன பார்க்க போறோம்னா NG of
NG of Yes. S union T. எஸ்ஸையும் Union யூனியன் பண்ணி G. கீழே G. பார்க்கிறோம் Equal. ஈக்குவல் NG of S அதுக்கடுத்து Union NG of T. இப்போ இங்க T வந்து இங்க இருக்கு இது வந்து Q. Q தானே இங்க Q தான் இருக்கு சார். இந்த G க்கு பதிலா Q Q ன்னு போடலாமா Q சார். இது என்ன NG of S Union NQ NQ of T. T அடுத்து என்ன செய்வோம் வழக்கம் போல அதுக்கடுத்து கார்டினாலிட்டி பார்ப்போம் மொத்தமா அப்படின்னா இப்போ தனித்தனியா ப்ராபபிலிட்டி அது உங்களுக்கு தெரியும் A யூனியன் B னா which is equal to cardinality of A ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க படிச்சிருக்கோம். cardinality of A plus cardinality of B minus cardinality of A intersection. இங்க NG of S இதுக்கு மட்டும் தனியா அடுத்து பிளஸ் plus NQ of T T minus மைனஸ் NG of NG of னே போடலாம் ஒண்ணும் சார் தப்பு இல்லை ஏன்னா Q ன்னு அங்க தானே இருக்கு NG of S எஸ் minus NG of S intersection சென் டி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா இப்போ இதுல பாருங்க 4 is equal to 6 minus 2 4 இதை நம்ம என்ன சொல்ல போறோம்னா 4 less than or equal less than 6 ன்னு சொல்லலாம் சொல்லு கட் பண்ணணும் இந்த 2 கட் பண்ணோம்னா கண்டிப்பா அது less than Less than ஆ sir. இது வந்து நம்பருங்கிறதுனால நமக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு. இப்போ இங்க வந்து என்னன்னா நம்ம இதை மட்டும் நான் கட் பண்ண போறேன் சரி சரி கட் பண்றதுனால இதை எப்படி எழுதலாம் cardinality of NG of எஸ் யூனியன் டி is equal to எஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அது ரீசன் சொன்னேன்ல சொல்லிட்டீங்க சார் அது 4 less than or equal to சொல்றது இந்த ரெண்டு மட்டும் ஆமா ரெண்டாம் சொல்லுங்க cardinality of NG of S plus plus NQ Q of T இப்போ நம்ம வந்து Q க்கு தான் ஃபைண்ட் Find out பண்ணணும் ஏன்னா இங்க T is a subset of A minus S ங்கறதுனால இந்த Q மட்டும் இந்த சைடு இந்த சைடு இது எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வரணும் அப்போ இது வந்துருமா அங்க வந்து less than or equal to வா இங்க less than or equal less than or less than or equal. அதாவது எப்படி வரும்னா NQ of T greater கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அதாவது cardinality தானே ஆமா சார் greater than or equal to N G G of S union T T minus NG of S இப்படின்னு வரும் ஆமா சார் இப்ப திரும்ப நம்ம இத ப்ராபபிலிட்டி கான்செப்ட்டுக்கே கொண்டு யூஸ் பண்ண போறோம் எதை இந்த உடைச்சு எழுதுறோம் இதை மட்டும் அப்ப NG இதை மட்டும் உடைச்சோம்னா cardinality of NG of S plus plus NG of NG of T T minus 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 NG of NG of S intersection T இங்க ஒரு இருக்கு ஆமா சார் minus minus NG of S minus plus இது cancel. cancel ஆயிடும் S க்கும் T க்கும் காமன் எலிமெண்ட் இருக்கு இருக்கு. S இங்க இருக்கு இங்க இருக்கு T இங்க இருக்கு T வந்து எனக்கு A minus minus S S அப்போ இது வராது வராது மேல நமக்கு அது மட்டும் தான். அது மட்டும் தான் N G of NG of T NG of G வந்து ஆல்ரெடி satisfies False condition. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா Q இப்போ இத அது அப்படியே ஒரு எடுத்துறதுன்னு cardinality Q of T greater than or equal to எல்லாமே cancel ஆயிடும் cardinality G of T G satisfies False. so greater than or equal to T T இதையும் கம்பேர் பண்ணலாம் compare கம்பேர் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி சிம்பிளா கிடைச்சிடும். அடுத்த ஸ்டெப்ல இதுக்கு அடுத்த லைன் என்ன சொல்றோம் Q satisfies H ன்னு போடுவோமா ஆமா H சார். போடுங்க சார் அடுத்த லைன் வந்து Q. satisfies H
by Q satisfies satisfies H. H. By induction By hypothesis. induction hypothesis. By induction Hypothesis. Q Q has n minus M. A ல வந்து n இருக்கு. ஆமா So n minus Yes. S independent Independent edges. Independent edges. dash G இப்ப n minus S நம்மளோட எய்ம் என்னன்னா n independent edges இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். S ல ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்தோம்னா T இங்க இருக்கவே ஆமா சார். S independent edges வந்துச்சா? ஆமா சார். T இங்க இருக்குன்னு எடுத்தப்ப n minus S S ன்னு வந்து ஓவராலா நம்ம என்ன சொல்ல போறோம்? இந்த G N ன்னு வந்து சேர்த்தோம்னா நமக்கு G கிடைச்சிருமா? ஆமா சார். So G நாக்க G. therefore Therefore, capital G as has n Independent edges. ஏன் எப்படி எழுதணும் தெரியுதா? தெரியுது சார் ரெண்டுமே ரெண்டுமே கம்பைன் பண்றதுனால அதாவது இது தனியா பார்க்கறப்ப n minus N minus 4 வெர்டிசஸ்க்கு இது ட்ரூ ஆயிடும். இது தனியா பார்க்கறப்ப இது N minus S. ரெண்டு எல்லாம் N.